நீங்கள் எந்த சரி ஊரில் இருந்து சுண்ணாது வந்துதான் சரி அப்படிலாம் சுண்ணாது இருக்கிறவங்களும் சரி நீங்கள் பால் சாப்பிடுங்க பாருங்க. ஏன்னு சொல்லி கொஞ்சம் பிஸியாக இருந்தது பேர் கூட பசி இல்லாமல் இருக்கும். இப்படி இருக்கும்போது 4 மணி பிறகு ஒரு குறு இருக்கும். அப்போ தான் நீங்கள் நினைப்பீங்க அப்படியே நான் பால் சாப்பிடலையே நினைப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுண்ணா சிக்கல் சந்தியில் வந்து நின்று ரோஸ் இப்போ எங்கே போய் சாப்பிடலாம் இப்போ எங்கே பெரிய இப்போ 4 மணி ஆகிட்டேன்னு வைக்கும்போது தான் கவலையே படாதங்க. சுட சுட ஆவி பறக்க மண் சட்டி பிரியாணி சாப்பிட இன்றைய நாடுகள் சுண்ணாகம் ஸ்டேஷன் ரோட் பழைய போலீஸுக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் ஓரியன் ஹோட்டல். சுண்ணாகம் ஸ்டேஷன் ரோட் ஹாய் மக்களே, நான் உங்கள் பௌசர் பாய். மறக்காதுங்க முதல் யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்பதான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னா சுண்ணாத்துல உள்ள ஓரி ஹோட்டலுக்கு வந்து இந்த ஓரி ஹோட்டல் வந்து இங்கே வந்துட்டு சட்டி பிரியாணி மிகவும் ஃபேமஸாக இருக்கிறது. அதுவும் இந்த சட்டி பிரியாணி பின்னர் 4 மணி இருந்து இரவு 9 மணிக்கு வந்து சட்டி பிரியாணி கொடுக்குறாங்க. அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சட்டி பிரியாணி வந்து என்னன்னு சொன்னால் பாஸ்மதி அரிசியில் அந்த சட்டி பிரியாணி சரி கட்டுறாங்க. அதுவும் அவ்வளோ சுவையாக இருக்கிற சட்டி பிரியாணி. அதே டைமில் வந்து சட்டி பிரியாணி வந்து ஒரு நாள் சாப்பிட்ற அளவுக்கும் சின்ன சட்டி இருக்குது. அதை வந்து நீங்கள் குடும்பத்தில் சாப்பிட்றாலும் அதுக்கு வேறு பெரிய சட்டி இருக்குது. இப்படிப்பட்ட 2 வகையான சட்டிகள் இந்த சட்டி பிரியாணி கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நாள் சாப்பிட்றது ஒரு சிக்கன் பீஸ் ஒரு முட்டை வைக்கிறாங்க. நீங்கள் 2 3 சாப்பிட்ற சேனா அது ஒரு பெரிய சட்டியில் அதில் 2 முட்டையும் 3 சிக்கன் பீஸ் வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட வரைதாங்க சிக்கன் சட்டி பிரியாணி இருக்கிறது. அதுவும் இந்த சட்டி பிரியாணி வந்துட்டு இந்த சட்டி பிரியாணி அது சட்டியோட அப்படியே தராங்க. அந்த சட்டியோட பாஸ் பண்ணி தராங்க. அந்த சட்டியை நீங்கள் விட்டு கொண்டு வரலாம். சட்டியோட அந்த சட்டி பிரியாணி அப்படியே வரும், அப்படியே முழுசாக கொடுக்குறாங்க. அதே டைமில் நீங்கள் சாப்பிட்ற நீங்கள் வந்து இந்த கடையில் உட்காந்து நீங்கள் சாப்பிடலாம். அப்படியே இருக்குது. அதே டைமில் இந்த சட்டி பிரியாணி வந்து பெரும் ஃபேமஸாக இருக்குது. அதே சொன்னால் இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சட்டி பிரியாணி இருக்குது. அதே டைமில் நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் வந்து 4 மணி பிறகு பிரியாணி இருக்கிற கஷ்டம். ஆனால் இங்கே வந்து ஓனி ஹோட்டல் வந்து 4 மணி பிறகு இந்த சட்டி பிரியாணிக்கு தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து பெரும் ட்ரெண்டிங்கில் இருக்குது சட்டி பிரியாணி. மிகவும் சுவையாக இருக்குது. அதுவும் பாசுவை பாசுவையில் செஞ்சிருக்காங்க. பெரிய டேஸ்ட்டாக இருக்குது. அநேக நீங்களும் இங்கே 4 மணி பிறகு உங்களுக்கு சட்டி பிரியாணி சாப்பிடணும் ஆசையாக இங்கே வந்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ள அதையும் சாப்பிடலாம், நீங்கள் கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கிற மற்ற பிரியாணி இருக்கிறவங்க தலைப்பாக்கட்டு பிரியாணி, தம் பிரியாணி, நெய் பிரியாணி, நார்மல் பிரியாணி, இப்படிப்பட்ட 4 வகையான பிரியாணிகளுக்கு அந்த பிரியாணி வந்து காலையில் 11 மணி திறக்கும். பின்னரம் 3 மணிக்கு அந்த பிரியாணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரியாணி 3 மணி பிறகு தான் அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் சட்டி பிரியாணி ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து பல வகையான பிரியாணி வகைகள் அனைத்துமே சுவையும் சுவை. அதாவது சுவையின் அரசன் ஓரியன் சொல்ல வர்ணிக்கொடைகளுக்கு இந்த கடையும் இந்த இங்குள்ள சாப்பாடு வகைகள் வைக்கிறது அப்படியே டேஸ்ட்டாக இருக்கிறது. நேரில் உங்களுக்கும் தேவையாக இருந்தால் நீங்கள் உடனே வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அதே டைமில் இவங்க வந்து அவங்களுக்கு மொத்தமாக தேவைன்றாலும் நீங்கள் இவங்க நேரில் வந்து இவங்க நேரில் வந்து பேசிக்கொண்டு அதுக்குரிய ஏற்பாடு நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். சுவையின் அரசன் நம்பர் 1 ஓரியன் ஹோட்டல் சுண்ணாகம். மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். மறக்காதங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க.